தாய் பத்திரம் தொலைஞ்சிருச்சுன்னா என்ன செய்யணும்? ஹாய், டெல்லி பில்டர் அண்ட் டெவலப்பர்ஸ்ல இருந்து நான் உங்க அஸ்ராஸ். இந்த வீடியோல தாய் பத்திரத்தை பத்தி தான் பார்க்க போறோம். தாய் பத்திரத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா உங்களுக்கு 5 பாயிண்ட் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்க அட்வான்ஸ் பே பண்ண உடனேவும் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட கொடுக்குறது இந்த தாய் பத்திரத்தை தான் கொடுப்பாங்க. அண்ட் செகண்ட், அந்த தாய் பத்திரத்துல என்ன இருக்கும் அப்படின்னா, மினிமலா கடைசி 30 வருஷத்துக்கு யார் யார்கிட்ட இருந்து இந்த இடம் இதுவரைக்கும் வந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தான் அதுல தெளிவா மென்ஷன் ஆயிருக்கும். அண்ட் தேர்ட், இதுல ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, எந்த இடத்த யார் எப்போ வாங்கும் போது எப்படி வாங்கியிருக்காங்க, அதாவது லோன்ல வாங்கியிருக்காங்களா இல்ல ரெடி கேஷ் கொடுத்து வாங்கியிருக்காங்களான்னு நம்ம ஈஸி மூலியமா லிங்க் பண்ணி ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாங்க. ஒரு இடத்துக்கு நம்ம அட்வான்ஸ் பே பண்ணி அவங்க ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட கொடுக்கறதே இந்த மதர் டாக்குமெண்ட் தான் கொடுப்பாங்க. இந்த மதர் டாக்குமெண்ட் நம்ம கிட்ட வந்த உடனேவும் ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து நமக்கு தெரிஞ்ச அட்வொகேட் கிட்ட கொடுத்து அவங்க கேட்கிற கொரிஸ் எல்லாமே நீங்க கிளியர் பண்ணி அட்வொகேட் ஓகேன்னு சொல்லி லீகல் ஒப்பீனியன் கொடுத்தா மட்டும்தான் நம்ம அடுத்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கே மூவ் பண்ணணுங்க. அண்ட் லாஸ்ட் 5th பாயிண்ட், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாய் பத்திரம் தொலைஞ்சிருச்சுன்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் அடுத்த வீட்டில் சொல்லுவேன். இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான டீடைல்ஸ் தெரியறதுக்கு ஸ்கிரீன்ல தெரிஞ்ச நம்பருக்கு கால் பண்ணுங்க. பாய்.